கேரளா ஸ்பெஷல் உன்னியப்பம். இதை இனிப்பு பணியாரம், வாழைப்பழ பணியாரம் அப்படின்னு சொல்லலாம். இது மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்நாக்ஸுக்கு பெஸ்ட்டான ஸ்வீட் ரெசிபின்னு இதை சொல்லலாம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக 150 கிராம் அளவுக்கு பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 ஏலக்காவை சேர்த்துட்டு 100 கிராம் அளவு வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய பழுத்த செவ்வாழை பழத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷான தேங்காவை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நெய்யில் நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுக்கலாம். மாவு பேட்டர் நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும். ஸ்டவ்வில் ஒரு பணியாரக்கல்லை வச்சுட்டு சூடான உடனே நெய்யை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு பேட்டரை ஒரு கிளாஸில் சேர்த்துட்டு இது கூட பணியாரமாக ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம கரண்டியில் சேர்க்குறத விட இந்த மாதிரி கிளாஸில் ஊற்றி சேர்க்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு கிறிஸ்பியாக வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப நல்ல டேஸ்டாகவும் கேரளா ஸ்பெஷல் உன்னியப்பம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.